எப்புட்றா இதெல்லாம் என்ன வரிய டே அப்பா, செம்ம வரிங்க. வணக்கம் தமிழ் சீற்றம் செந்தில் ராஜா. அதாவது கள்ளக்குறிச்சியில விசச்சாராயம் அருந்தி 50க்கு மேற்பட்டவர்கள் வந்து இறந்து விட்டார்கள். அதற்கு தமிழக அரசு வந்து 10 லட்சம் ரூபா நிவாரண நிதியாக கொடுத்தது. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பட்டம்லாம் வாங்கியிருக்கிறேங்க. படித்து ஏதாவது உருப்படாமல் படித்து வாங்கிட்டேன். நானும் வங்கிகள்லாம் போய் ஒரு தொழில் தொடருங்க, ஒரு சுய தொழிலாக என்னதான் இருந்தாலும் ஒரு சுய தொழில், ஒரு முதலாளி, நானே முதலாளி அப்படின்னு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டேங்க. அந்த பாருங்க பட்டம்லாம் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பேங்க் வங்கிகளுக்கெல்லாம் போய் பார்த்தேன். இதெல்லாம் செல்லாது, இதை வச்சுட்டு என்ன பண்ண முடியும், எதுவும் சொத்து இருக்கா உனக்கு அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு எதுவும் சொத்து இல்லைங்க அப்படின்னு. வேறு எதுவும் யாரும் நல்லா வசதியான அத்தாச்சி சாட்சி போடுவோம், அப்படி யாருங்க நமக்கெல்லாம் இந்த காலத்தில் நம்பிக்கையாக சொல்லுவாங்க அப்படின்னு. ஒரு சரி, நம்மளுடைய முதலாளி கனவு, பில்கேட்ஸ் கனவுலாம் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு தமிழக அரசு, அதாவது தமிழ்நாட்டில் அமைச்சர்களுடைய முத்துச்சாமிங்கிறது நல்ல காதல தேனை வார்த்திருக்கிறாருங்க. அப்பா எப்படிப்பட்ட வரிகள். அதாவது என்னடா பண்ணுறோம், படிச்சுட்ட வேற உருப்படாமல் படித்து வச்சுட்டோம், 4 பட்டத்தை வேற வாங்கிட்டோம், எப்படி வாழ போகிறோம், நம்மளுடைய முதலாளி கனவு என்ன ஆக போகுது எப்படி அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. அவரெல்லாம் கோயில் கட்டி கும்பிடணுங்க, அவர்கிட்டலாம் கோயில் கட்டி கும்பிடணும் அந்த தெய்வத்தெல்லாம், அமைச்சர் முத்துச்சாமியை. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, இனிமேல் யாரும் கவலைப்படாதீங்க சரிங்களா. உங்களுக்கு அரசு வந்து 50,000 ரூபாய் கொடுக்குது. அதற்கு தகுதி என்ன, படிப்புலாம் ஒன்றும் வேண்டாங்க, ஒரு வெங்காயம் வேண்டாம். உங்களுக்கு கள்ளச்சாராயம் காய்ச்ச தெரியுமா, அப்படி கள்ளச்சாராயம் காய்ச்சிருக்கிறீங்களா, அதாவது கள்ளச்சாராயம் காய்ச்சி பிடிபட்டு செயலுக்கு போயிருக்கிறீங்களா, அதே போல் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி நடத்துலேருந்து வாங்கியாந்து விற்றுருக்கிறீங்களா, விற்று காவல்துறை உங்களை போலீஸ் பிடிச்சி கொண்டே சிறையில் அடைச்சிருக்கா. இவங்க இது போல தாங்க, இந்த 2 இருந்தால் போதும் தகுதி. 50,000 ரூபா மானியமாக நம்ம அரசு கொடுக்குது. ஐயா அமைச்சர் முத்துச்சாமி அவர்கள் நமக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த 50,000 முதலீடாக போட்டு உங்களுடைய கனவு எதிர்காலம், அதாவது நானே முதலாளி, நானே தொழிலாளி அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வாழ்க்கையில் உயரலாம். சும்மா போய் இன்ஜினியர் படித்தேன், அது படித்தேன், இது படித்தேன்லாம் போய் பேங்க் வாசலில் இனிமேல் லோனுக்கு நிற்கவே வேண்டியதில்லை, லோனு அலைய வேண்டியதில்லை. இந்த தகுதி, இந்த அக்மாருக்கான இந்த 2 தகுதி உங்கள்கிட்ட இருக்கா பாருங்க, உடனடியாக போய் அப்ளை பண்ணுங்க சரிங்களா. ஆனால் சான்று இருக்கணும், நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அந்த சான்று இருக்கணும். அதாவது சிறைச்சாலை ரெக்கார்டு இருக்கணும், காவல்துறை எஃப்ஐஆர் ரெக்கார்டு இருக்கணும். பார்த்துங்க, அந்த அந்த ஒரு எவிடன்ஸ் இருந்தால் போதும். 2 எவிடன்ஸ், அதாவது நீங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களாக இருந்து நீங்கள் சிறை சென்று வந்திருக்கணும். அதே போல் கள்ளச்சாராயம் காய்ச்சுபவரிடந்து நீங்கள் வாங்கி விற்று சிறை சென்று வந்திருக்கணும் சரிங்களா. இந்த 2 அங்கீகாரம் போதுங்க இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிறதுக்கு, ஒரு முதலாளி ஆகிறதுக்கு. இது 2மே போதும். ஐயா சாமி எங்கப்பா இருக்கிறீங்க, இந்த முடியல டே அப்பா, எப்பேற்பட்ட வார்த்தை. ஆகவே உடனடியாக தமிழக அரசே தொடர்பு கொள்ளுங்க. ஐயா அந்த 50,000 கொடுங்க அப்படின்னு. எப்படி உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. நறுக்குன்னு போட்டு உடைங்க. ஐயா இந்த ஊர்ல கள்ளச்சாராயம் காய்ச்சி பிடிபட்டிருக்கிறேன், நான் அங்கேருந்து வாங்கி நான் வித்துருக்கிறேன், நீ பாருங்க போலீஸ் ரெக்கார்டை போய் பாருங்க, நீங்க வேணா வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறீங்க, உங்க கவர்மெண்ட் தானே, உங்க போலீஸ் தானே, கேட்டு பாருங்க பெருமையெல்லாம். ஆமா எத்தனை நிறைய போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 50,000 வாங்குங்க, தொழிலை தொடங்க, முதலாளி ஆகுங்க, ஓன்னு ஜாமரியாச்சு வாழ்க்கையை வாழுங்க சரிங்களா. நன்றி. மீண்டும் ஒரு காணொலியுடன் உங்களோட தொடர்பு வரும் தமிழ் சீற்றம் செந்தில் ராஜா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.